பெட் மேலே உட்காந்து திரிக்கிட்டு இருக்கிறேன். யாராவது பார்த்தா சிரிப்பா. ஆனால் நம்ம தான் வீட்டு கொடுக்குறது யாருக்கு? சரி தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி. இப்போ இலையடை செய்கிறதுக்கு நான் வந்து தேங்காயெல்லாம் திருகி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஒரு தேங்காய் முழுசாக திருகி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வாழை இலையெல்லாம் இப்படி வந்து ஒரு பெரிய வாழை இலை வாங்கிட்டு வந்து அதில் வந்து சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காயெல்லாம் வந்து திருகினதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையும் சேர்த்திக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். நான் ரெண்டும் சேர்த்துவேன், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் இதில் வந்து பூர்ணத்துக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு போடுவாங்க, தேங்காய் கூட சேர்த்தி போடுவாங்க. நம்மளோட விருப்பங்க, எது வேணாலும் சேர்த்திக்கலாம், அது நம்மளோட விருப்பம். எனக்கு இப்படி செஞ்சு தான் பழக்கம். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை ரெண்டும் சேர்த்திட்டு கொஞ்சமாக நெய் கூட சேர்த்திக்குவேன். சேர்த்தும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாவது சாப்பிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையே வந்துருச்சு. எடுத்து ஒரு வாயாவது சாப்பிட்டுட்டு தான் வேறு வேலை பார்ப்பேன் நான். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம சுடுதண்ணி அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி இருந்தால் போதுங்க, ரொம்ப வேண்டியதில்லை. நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கணும். சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் ஸ்பூன்லேயே கலக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மாவில் இதே மாதிரி கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்க இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கையில் பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம பிசைஞ்சு மாவை எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. இனி அடுத்தது பாருங்கள், ஒரு தட்டு எடுத்து அதை வந்து திருப்பி கமுத்திட்டு அது மேலே வந்து இந்த வாழை இலையை வச்சுட்டு நெய் தடவிட்டு அதுக்கு மேலேயும் மாவு வச்சு பூரணம் வைக்கலாம், இல்லாமையும் வைக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நெய் தடவி தான் வைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அளவான உருண்டையை எடுத்துட்டு நம்ம வாழை இலை மேலே வச்சுட்டு அப்படியே நல்லா அதை வந்து ஓரளவுக்கு நல்லா ரவுண்டாக பரத்தி கொடுக்கணும். நல்லா வந்து அப்படியே ஒரு ரவுண்டாக வர மாதிரி இதே மாதிரி நல்லா அகலமாக தட்டணும். தட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ தேங்காய் பூரணம் வைக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக இப்போ வந்து 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேங்க. இதில் இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-12 இலையடை வரும், அதுக்கு மேலே வராது. இது இலையடைன்னு சொல்லலாம், இலை கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், நம்மளோட விருப்பம் தான். ஆனால் அங்கே இலையடைன்னு தான் சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க, இப்படி வச்சுட்டு அழகாக திருப்பி மூடி வச்சிடணும். இவ்வளோ தான் வந்து இப்படி தான் செய்யணும். பாருங்கள், நான் இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் நெய் தடவில் சும்மாவே வந்து மாவை ரவுண்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேஃபாக பரத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி அந்த பூரணத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு நிலாப்புற சைஸில் அப்படியே வர மாதிரி மடித்து வாழை இலையை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த இடத்த மாவு இருக்கிற இடத்த இந்த மாதிரி நம்ம அமுத்தி கொடுத்துட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இனி இட்லி பாத்திரத்தை சூடாக்கி தண்ணி ஊற்றிட்டு சூடாக்கிட்டு மேலே இட்லி தட்டு வச்சுட்டு துணியெல்லாம் வேண்டியதில்லை. அப்படியே நம்ம வாழை இலையில் வச்ச பூரணத்தோடு அது மேலே வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சாலுமே நல்லா வெந்துக்கும். இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு மொத்தமாக நம்ம மூடி வச்சிட்டோம்னா போதும். ஒரு 20 நிமிஷமாவது வேகணும். மூடி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடியாகிருங்க சீக்கிரமாக. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் கழிச்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வாழை இலையோட எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? சூப்பராக இருக்குல்ல? அழகாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இலையடை ரெடி ஆயிடுச்சு. இது கேரளா ஸ்பெஷலு.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. அந்த இலையோட வாழை இலையோட வாசத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.